அந்த விபச்சாரத்தினால் கையுமையுமா பிடிக்கப்பட்ட ஸ்திரீ, இந்த ஆட்கள் எல்லாம், ஆக்கினை தீர்ப்பு சொல்லுகிற ஆட்கள்லாம், புறமான ஆட்கள்லாம், பிரமாணம் இப்படி சொல்லுகிறது, நீர் என்ன சொல்லுகிறீர் அப்படின்னாங்க. ஆனால் இயேசு அவளை பார்த்து சொன்னார், எப்பா, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறதில்லை, நீ இப்போ இனி பாவம் செய்யாத. அந்த ஒளி நமக்குள்ள இருந்தா என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அந்த ஜீவ ஒளி எனக்குள்ள இருக்கிறதுக்கான அடையாளமே மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்காதிருப்பது. அவங்க தான் ஒளியில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நீ மற்றவங்க குறையெல்லாம் பேசுனா, ஒளி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, ஏதோ 10% இருக்கு. நீ ரட்சிக்கப்பட்ட அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் வார்த்தைக்கு உன்னை இடம் கொடுத்து அந்த மாறுதலுக்கு ஒப்பு கொடுக்கல. எத்தனை பேர் அடுத்தவங்களை குறித்து குறையே பேசிட்டு இருக்கிறீங்க. சரி, குறை பேசுறது வேற, குற்றப்படுத்துறது வேற. குறை பேசுறதும் கூடாது, குற்றப்படுத்துறதும் கூடாது. ரெண்டுமே ஜீவ ஒளி உங்களுக்குள்ள ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் மற்றவங்களை குறையும் பேச மாட்டீங்க, மற்றவங்களை குற்றப்படுத்தவும் மாட்டீங்க. ஜீவ ஒளி உங்களுக்குள்ள ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நான் அல்ல கிறிஸ்து அப்படின்னு பேசுவீங்க. ஜீவ ஒளி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் இயேசுவை இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை ஆட்டுக்குட்டியாய் அழகா அடையாளம் காண்பித்தான். ஜீவ ஒளியோர் பாஸ்டர் இருந்தா அவர் இயேசுவை அடிக்கப்பட்டவராய், இயேசு பாவத்தை சாபத்தை ஏற்றுக்கொண்டார் என்று அவன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் பாஸ்டர் பேசுவார். அவர் தண்டனையை பேச மாட்டாரு. ஏன்னா இவரை தண்டிக்கலையே, தண்டனைக்கு கொண்டு வந்தான். இவங்க வேலையை யார் பாவம் செய்கிறான், யார் மீறுதலுக்கு உட்படுறான், இவங்க வேலையாது. யார் வேலை? இல்லை, வேதபால் பரிசேயர் வேலை. ஆனால் இயேசுட தெரியாதனமா கொண்டு வந்துட்டாங்க, சோதிக்கும்படி கொண்டு வந்தாங்க. ஆனால் இயேசுவை ஜெயிக்க முடியுமா? அவர் அறிவு, நாணம், புத்தி எல்லாம் அவர்கிட்ட இருக்க. அவர் சொன்னார், முதல்ல யார்டே இங்கே வாங்கடா, நான் நம்ம பாசல பேச, இங்கே வாங்கடா. ஏன்டா அவங்கள்ட்ட யார்கிட்டடா பாவம் இல்லை? கல்லறிடா, சொல்கிறேன்ல, நீயே கல்லறி அப்படின்னார். கீழே எழுதிட்டே இருக்கிறார். தலையில் நிமித்தி பார்த்தா ஒருத்தரையும் காணா. கொண்டு வந்த வயதான ஆள்கிட்ட கூட பாவம் இருந்துச்சான். கொண்டு வந்த வயதான ஆள்கிட்ட கூட பாவம் இருந்துச்சான். ஒன்றை அப்ரிஷியேட் பண்ணுறேன், எல்லாரும் ஓரளவு மனசாட்சிக்கு பயந்து விலகிட்டாங்க. ஐயா, முதல்ல நல்ல மனசாட்சி இருக்கட்டையா, உங்களுக்கு தான் சொல்கிறேன். தப்புன்னா தப்பு ஒத்துக்க, தப்புன்னா தப்புன்னு ஒத்துக்க. தப்பை ஒத்துக்காதபடி தப்பை ரைட்டாக பேசாத. அதான் நல்ல மனசாட்சி, அதான் நல்ல ஸ்பிரிட்டு.